இன்றைக்கு தங்களை முஸ்லிம்கள் என்றும் தௌஹீதை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சந்தேகம் இருக்குது, இந்த ஹதீஸ்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டால் குர்ஆனுக்கு பிரச்சனை வரும் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? ரசூலுல்லாஹ்வை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்வதில். அப்போ இந்த மாதிரி நிலையில் பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக, பொதுமக்களை பாமர மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நம்பலை. ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லியிருப்பாங்க, அறிவுக்கு மாற்றமாக சொல்லியிருப்பாங்க, விஞ்ஞானத்துக்கு மாற்றமாக சொல்லியிருப்பாங்க, உண்மைக்கு மாற்றமாக சொல்லியிருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லலை. இது யாரோ ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பேரில் இட்டு கட்டிட்டாரு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டுட்டு மறுத்தா தானே பிரச்சனை என்பதாக பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய ஆட்சேபனையிலிருந்து தப்பிச்சு பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஹதீஸ் கிதாபில் எந்த கிதாபில் இருந்தாலும் சரி, எத்தனை 100 சஹாபாக்கள் சொல்லியிருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரக்கணக்கான தாபீன்கள் அந்த ஹதீஸ் அறிவிச்சிருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டது ஹதீஸாக இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்லாததை இந்த 100 சஹாபாக்கள் 1000 தாபீன்கள் சேர்ந்து இட்டு கட்டி ஹதீஸ் கிதாபுகளுக்குள்ளார புகுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அப்போ பாமரர்கள் இவங்களுடைய இந்த பேச்சை கேட்டுட்டு அப்படியே மயங்கி போய் ஆமாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு, இதை ஒருத்தன் நம்புனான்னா அவன் முஸ்லீமாகவே இருக்க வேண்டியதில் இருக்க முடியாது. எப்போ 100கணக்கான பேர் சேர்ந்து இஸ்லாமில் ரசூலுல்லாஹ் பேரில் பொய் சொல்லுவாங்கன்னு ஆகிப்போச்சோ, உண்மையான மார்க்கம் என்று நீங்கள் இதை எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? எப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பொய் சொல்லலாமோ எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லலாம். இதை வஹி என்று சொன்னதுலேயும் பொய் இருக்கலாம். புரியுதா இல்லையா? அப்போ இது மிகப்பெரிய முட்டாள்தனமான பேச்சு, இது மிக முட்டாள்தனமான கிறுக்குத்தனமான மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு வாதம். ஆனால் கவலைக்குரிய செய்தி என்ன, சொல்கிறவர் என்ன எண்ணத்தில் சொன்னாரோ, என்ன நம்பிக்கையில் சொன்னாரோ, இதை பொதுமக்களும் மற்றும் சிலரும் இதை ஒரு வியப்பாகவும் பெரிய கண்டுபிடிப்பாக நம்புகிறாங்க பாருங்கள். இதை கொண்டு போய் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இதுக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க, இந்த உம்மத்துடைய மூத்த உலமாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, கல்வியாளர்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி இந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு, இதை எதையாவது அடுத்து போய் விசாரிக்கிறாங்களா? விசாரிக்கல. ஒரு பக்கம் கேட்டதோடையே அப்படியே முடிவு செய்கிறாங்களே, இவ்வளவு பயங்கரமான குஃப்ருல கொண்டு போய் அவங்கள விட்டுரு. இந்த மாதிரி மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் உனபிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. நபியே, வழிகட்டவர்கள் அமல்களிலே நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அவர்கள் இந்த உலகத்திலே தாங்கள் நல்லது செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுமோ வழிகட்டவர்கள். புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே தான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறாங்க, வ இமாமுல் அத்கியா, நீ என்னத்தை தான் தலை கீழே நின்று கிழிச்சாலும் சரி, நீ என்னத்தை தான் அறிவு பேசினாலும் சரி, ஞானம் பேசினாலும் சரி, அல்லது இபாதத்தில் உச்சத்தை அடைய போகிறேன்னு போனாலும் சரி, புரியுதா இல்லையா? எல்லா வகையிலையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், நாங்கள் பேசுகிறோம் பாருங்கள், நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் விளக்கம், அப்படி போகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கிறோம் பாருங்கள் இபாதத்து, எங்கள் தக்குவாவை பாருங்கள், எங்கள் இபாதத்தை பாருங்கள், எங்கள் பேணுதலை பாருங்கள், எங்கள் ஷேக்கை பாருங்கள், எங்கள் இமாமை பாருங்கள், எங்கள் தரிகாவை பாருங்கள், எங்கள் பீரை பாருங்கள், இப்படி போகிற கூட்டமாக இருந்தாலும் சரி, இமாம் அழகாக சொன்னாங்க, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டுமென்றால் உங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் ரசூலுல்லாவை மட்டும்தான் வச்சாங்க. ஓ இமாமுல் அத்கியா. புரியுதா இல்லையா? சரி, இப்போ நம்ம உங்களுக்கு சொன்னோம், அல்லாஹு தாலா கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தை ஒன்றாக இருக்கும், கட்டளை ஒன்றாக இருக்கும், 2 பேரையும் சேர்த்தே சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும். இன்னும் பல 100 இடங்களில் அல்லாஹு தாலா பிரிச்சும் சொல்லுவான். எப்படி? அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். புரியுதா? 2 மாதிரியுமே குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதா? எப்படி? அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவ்வளவுதான், அது தூதர் சொன்னது தான். குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை ஓதி காட்டிவிட்டால் உடனே நீங்கள் அதை அமல் செய்திடணும். புரியுதுங்களா? அதே போல் தூதர் ஒரு ஹதீஸை சொல்லிட்டா அது திரும்ப குர்ஆனில் இறக்கப்படுமா, குர்ஆனில் திரும்பி அது சொல்லப்படுமான்னு தேடக்கூடாது. குர்ஆனில் சொல்லப்பட்டுட்டா அது எப்படி ஹதீஸில் இருக்கான்னு தேடக்கூடாதோ, அதே போல் ஹதீஸில் சொல்லிட்டா அது குர்ஆன்லையும் இருக்குதா, குர்ஆன்லையும் இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுப்போம் என்பதாக தேடக்கூடாது. சில பேர் இடத்துல குறிப்பாக ஹராமான விஷயங்களை பற்றி சொல்லப்போனால் குர்ஆனில் இருக்கா ஹராம்னு அப்படின்னு கேட்பாங்க.
இது ஹராமு, இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் குரானில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ ஒரு குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆயத்தையும் நம்பி அப்படியே அச்சசலாக அமல் செய்கிற மாதிரி கேட்பாங்க. என்ன அர்த்தம்? இவர்கள் ஹதீஸை நம்பவில்லை என்று அர்த்தம். யார் இப்படி ஒரு ஹதீஸை நீங்கள் அவர்களுக்கு சொல்லும் பொழுது இது குரானில் இருக்கா, குரானில் இப்படி ஏதாவது இருக்கா என்று கேட்டார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று அர்த்தம். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் தாபிஈன்கள் இமாம்கள் சொன்ன வார்த்தை. என்ன? எவன் ஒருவன் அவனுக்கு முன்னால் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் சொல்லப்படும் போது எங்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தை கொடுங்கள் என்று சொல்கிறானோ அவன் ஹதீஸை மறுக்கக்கூடியவன், ரசூலை மறுக்கக்கூடியவன். சரி, இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். அப்படி சொல்லக்கூடிய வசனங்களில் உள்ள கருத்து என்ன? நீங்கள் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுவிற்கு முழுமையாக கட்டுப்படணும். அதில் முஸ்லிம்களுக்கு சந்தேகம் இல்லை. அதே போல தான் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படணும். இதாஅத்துன் காமிலத்துன் கைரு முகையதத்தின், நிபந்தனை இல்லாமல் கட்டுப்படணும். இப்போ இந்த வசன சூரா ஆலு இம்ரானுடைய 31வது வசனம் இருக்கு. நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்ல, யாரை சுட்டி காட்டி சொல்கிறான்? நபியை சொல்கிறான், அவர்களை சுட்டி காட்டி. இங்கே எங்கேயாவது ரப்புல் ஆலமீன் நிபந்தனை இடுகின்றானா? இப்போ குரானை நாங்கள் பின்பற்றுகிறோம், குரான் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகிறோம், குரானுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தர்றோம், குரானை நாங்கள் பாதுகாக்கணும், குரானுக்கு எது முரண்பட்டாலும் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருவோம்னு பேசக்கூடியவங்க அவர்கள் உண்மையில் பார்த்தால் குரானை தூக்கி எறிந்து விட்டார்கள். எப்போது அவர்கள் நபியை பின்பற்றுவதற்கு, நல்ல கவனிங்க, நபியை பின்பற்றுவதற்கு நிபந்தனை இட்டார்களோ, நபியை பின்பற்றுவதற்கு நிபந்தனையை எப்போது போட்டார்களோ அவர்கள் குரானையை நிராகரித்து விட்டார்கள். ஏன்? குரானில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா வசனங்கள்லையும் நிபந்தனை இல்லாமல் தான் நபியை அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறான். நபி சொல்வது குரானுக்கு உட்பட்டிருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது குரானுக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது அறிவியலுக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது அறிவுக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது எல்லோரும் சொல்லக்கூடிய லாஜிக் தத்துவத்துக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள். இப்படி எங்கேயாவது குரான் ஆயத்தை காட்டுங்க. இருக்கிற அத்தனை நூற்றுக்கணக்கான வசனங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, நபிக்கு கட்டுப்படுங்க, நபியை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள் என்று நிபந்தனை இல்லாமல் தாங்க இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ நபியை பின்பற்றுவதில் அல்லாஹ் நிபந்தனையை வைக்காத போது மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நாங்கள் கண்டிப்பாக நபியை பின்பற்றுவோம், ஆனால் நபி சொல்றது குரானுக்கு முரண்படவில்லை என்றால் இப்படி சொல்றதுக்கோ, நபி சொல்லக்கூடிய ஹதீஸு அறிவியலுக்கு முரண்படவில்லை என்றால் என்று நிபந்தனை இடுவதற்கு உங்களுக்கு எனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழும்பொழுது ஹதீஸ்லாம் நம்பகத்தன்மையாக இருக்கும். ரசூல்லா மரணத்துக்கு பிறகு பல ஹதீஸில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும். எனவே நீங்கள் இதை உரைகல்லாக வைத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு ஹதீஸ் வந்தாலும் சரி அதை குரானோடு ஒப்பிட்டு பாருங்கள், அதை உங்களுடைய அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய சயின்ஸில் கொண்டு போய் வச்சு பாருங்கள். அதுக்கு ஒத்து வரக்கூடியதெல்லாம் உண்மையான ஹதீஸு, அதுக்கு எதெல்லாம் ஒத்து வரலையோ அதெல்லாம் பொய்யான ஹதீஸ். இப்படி ஏதாவது ஒரு ஆயத்தை காட்டுங்க. ஆயத்தில் என்ன இருக்கு? இதா ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபத்தபையனு, பாவிகள் செய்தி சொன்னால் நம்பாதீர்கள் இருக்கு, அது தெளிவுபடுத்திங்க இருக்கு. உண்மையாளர்கள் செய்தி சொன்னால் நம்புங்கள் இருக்கு. இன்னைக்கு காலம் எப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி போயிருச்சுன்னு சொன்னால், பாவிகள் சொல்கிறத, பெரும்பாவம் செய்த பெரும்பாவத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் சொல்கிறத மார்க்கமாக ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் பாவத்திலிருந்து தூரமாக பரிசுத்தமாக வாழ்ந்த சஹாபாக்களும் தாபியீன்களும் இமாம்களும் சொன்னதை மார்க்கமாக ஏற்றுக்க மறுக்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? விளையாட்டு கேளிக்கையா இல்லை? நான் சொல்கிறது புரியுதா இல்லையாம்மா உங்களுக்கு? அதாவது யார் ஒருவரிடமிருந்து ஹதீஸை எடுப்பார்கள் என்றால், யார் ஒருவர் பெரும்பாவம் செய்பவர் என்றோ அல்லது வாழ்க்கையில் பொய் பேசக்கூடியவர் என்றோ, புரியுதா, மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படாதோ, யாருடைய வாழ்க்கை இபாதத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒருத்தரையும், அதே போல் ஞாபக சக்தியிலையும் தெளிவாக யார் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுன்னத்தான விஷயத்தில் கூட மார்க்கத்துக்கு மாற்றம் செய்யாமல் இருக்கிறாரோ, எப்படி ஃபர்து இல்லை, ஒரு சுன்னத்து முஸ்தஹப்புல கூட மார்க்கத்துக்கு மாற்றம் செய்யாமல் இருக்கிறாரோ அவர் மூலமாகத்தான் ஹதீஸுகள் வருது. புரியுதுங்களா? அவங்களையெல்லாம் நம்ம சந்தேகிக்கணுமா? அவங்க மேலே எல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாதா?
யார் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? தொழுகவே தொழுகாத காஃபிர்கள். யார்? மேடையில் ஏறி பயான் பண்ணுவாங்க, ஆனால் தொழுக மாட்டாங்க. சுன்னத்தை பற்றி பேசவே முடியாது. எல்லா விதமான பெரும்பாவங்களையும் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்கள நம்பிக்கை வச்சு அவங்க சொல்கிறத மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படி உம்மத்து கெட்டுக்கு போயிருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது?